ஹாய் மக்களே, வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்ற டாக்குமெண்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க இந்த ஃபேரி டேல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு ப்ரைவசின்ற விஷயம் இருக்காதுன்னு தான் சொல்லணும். அவங்களோட லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறது வழக்கமான விஷயம்தான். அதே மாதிரி தான் நயன்தாராவோட வாழ்க்கையும் நிறைய விஷயத்தில் கான்ட்ரவர்ஷியலில் மாட்டிச்சு. ஸோ டயானாவா கேரளால இருந்து எப்படி நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் ஆனாங்கன்றது தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. அதாவது மனசினக்கரே டு ஜவான் வரையும் அவங்களோட ஜேர்னியை பற்றி சொல்கிறது தான் இந்த படம். கேரளாவில் திருவல்லா அப்படின்ற ஊரில் இருந்த டயானா குரியனை சத்யன் அந்திகாடுன்ற டிரெக்டர் தான் சினிமாவில் அறிமுகம் பண்ணார். இவங்களோட முதல் 6 படங்களை பார்த்தீங்கன்னா ஜெயராம், சரத்குமார், மோகன்லால், மம்புட்டி, ரஜினிகாந்தோட தான் நடித்தாங்க. அவ்வளோ படங்களும் ஹிட்டு தான் இவங்களுக்கு. இவங்களோட கரியர்லேயே கஜினி படம் தான் ரொம்பவே லோ பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களோட போர்ஷன்ஸுக்கு ரொம்ப கிரிட்டிசிசமும் வந்துதான். இதே மாதிரி தான் பில்லா படத்தில் இவங்களோட பிகினிக்கும் கிரிட்டிசிசம் வந்துருந்தது. இவங்களோட கரியருக்கு நடுவில் இவங்கள பாடி ஷேம் பண்ணது ஒரு பக்கம்னு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் கொடி கட்டி பறக்குறாங்கன்னு தான் சொல்லணும். இதை டாக்குமெண்ட்ரின்னு சொல்கிறத விட நீட்டாக எல்லா சீன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறதுனால இதை ஒரு படம்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாமே ஆர்டராக வர மாதிரி பக்காவாக எடிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க மட்டும் இதில் வரல, நிறைய சினிமா செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்கு நயன்தாரா மேலே இருக்கிற ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காங்க. தமன்னா பேசும்போது இந்த சிஸ்டமில் இருக்கும்போதே தனக்குன்னு ஒரு பேட்டர்னை செட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி திருவோத்து இவங்கள கேர்ள் பாஸ்ன்னு ஒரே வரியில் அவங்கள மாஸாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ராதிகா பேசும்போது நாங்கள் எங்கே போனாலும் மேல் ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அந்த விஷயத்த மாற்றினதே நயன்தாரா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க நடித்த எல்லா லாங்குவேஜில் இருக்கிற இவங்க கூட நடித்த பல ஆர்டிஸ்ட் இவங்கள பற்றி பேசியிருக்காங்க. நயன்தாரா சினிமாவில் பட்ட கஷ்டங்களை பற்றி பேசினாலும் அவங்களோட ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி இதில் அதிகமாக காமிக்கல. உங்களுக்கே தெரியும், 2012 ராமஜெயம் படத்துக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்கலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. அது நானா எடுத்த முடிவு கிடையாது. அதுக்கப்புறம் நடந்த பிரேக்கப்புக்கு அப்புறமா என்னோட லைஃப்பில் நான் ரொம்பவே லோ பாயிண்ட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு அப்புறமா தான் அட்லியோட டிரெக்ஷனில் வெளிவந்த ராஜாராணி மூலமாக கம்பேக் கொடுத்தாங்க. அவங்களோட ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்பை டச் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடந்தது. அதுக்கப்புறமா எப்படி விக்னேஷை பார்த்தாங்க, அவங்க லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பித்து கல்யாணத்தில் போய் முடிஞ்சதுன்னு அவங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்வீட் மொமெண்ட்ஸை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவனை காமிச்சதுக்கப்புறமா நயன்தாராவை ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு நல்ல பார்ட்னராக, நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவங்களோட இன்னொரு சைடை காமிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். கடைசியாக விக்னேஷ் அண்ட் நயன்தாராவோட கல்யாணம், கெஸ்ட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, நயன்தாரா ஏன் அவங்க கல்யாணத்தில் காஞ்சிவரம் புடவை கட்டாமல் இருந்தாங்கன்ற காரணம்னு இதெல்லாம் பார்க்கும்போதே கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். முதலாக கல்யாண மேடையில் ஏறி விக்னேஷோட கையை பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய கிராண்டான கல்யாணம் எனக்கு நடக்குதுன்னு ஆச்சரியத்தோட இருந்தேன்னு சொல்கிற விக்னேஷனை ரொம்ப லைவ்லியாக இந்த ஃபேரி டேலை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கடைசியாக இவங்க 2 பேரோட சேர்ந்து இவங்க பசங்களோட இருக்கிற மாதிரி இந்த ஃபேரி டேலை முடிச்சிட்டாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டாரோட வாழ்க்கை பதிவு தான் இது. இந்த படத்தில் யூஸ் பண்ண நானும் ரவுடி தான் கிளிப்பிங்ஸ்க்காக தான் நடிகர் தனுஷ் 10 கோடி கொடுக்கணும்னு நோட்டீஸ் அனுப்புனாரு. அதுக்கு நயன்தாரா 3 பக்கத்துக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. சமீபத்தில் இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டையே சோஷியல் மீடியா பக்கத்தில் வெடிச்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த படம் நல்லா வந்திருக்கு. விக்னேஷ் நயன்தாரோட வாழ்க்கையும் ரொம்பவே வித்தியாசம். இவங்க கடந்து வந்த பாதைகளும் வெவ்வேறு. இப்போ 2 பேரோட ஜேர்னியும் ஒரே பாதையில் பயணிக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காதல் கதையும் ஃபேரி டேல் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.